ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ பூண்டு உரித்து இந்த பெரிய பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பூண்டை வதக்குவோம். நல்லா பூண்டு வதங்கட்டும், கறி விட்டே இருப்போம். நல்லா உங்களுக்கு பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா உங்களுக்கு வெந்துடணும். உங்களுக்கு பூண்டு நல்லா கறி விட்டு நல்லா உங்களுக்கு அந்த 3/4 பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 துண்டு கருவாடு, நெய்மீன் கருவாடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் சும்மா துண்டு கருவாடு தான் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு நெய்மீன் கருவாடு தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். எனக்கு கிடைக்கல, ஸோ நான் துண்டு கருவாடு தான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி அதோட ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, பெப்பர் பொடி இதுக்கு அதிகமாக போடணும். மிளகு பொடி ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பத்தாட்டினா உங்களுக்கு அப்புறம் வேணால் நம்ம கிரேவி பதத்தில் தான் வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சுடுவோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கலரு கறிட்டு இப்போ நம்ம முட்டை எடுத்து ஒரு 4 முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி அதில் ஊற்றிக்குவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு மூடி வைப்போம். இப்போ ஒன் சைடு உங்களுக்கு வெந்துடுச்சு. மெதுவாக நம்ம இந்த முட்டையை திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான பூண்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.